நம்ம இன்னைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுறது நின்றுட்டு அடர்த்தியான நீளமான முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் டெய்லி ஹேர் ஆயிலாக கூட யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு 5-6 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீக்கிட்டு பூ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி மட்டும் இல்லை, இது கூடவே நான் காய்ந்த பூக்களையும் யூஸ் பண்ணிக்குவேன். நம்மளுக்கு எப்போல்லாம் இந்த பூ கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து பறித்து வச்சுட்டு காய்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 7-8 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி 2-3 கிள்ளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கலன்னா நீங்கள் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கரிஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இலைகள் தான் யூஸ் பண்ணணும். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்துக்கோங்க. இலையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மருதாணி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி உடம்புனா மருதாணி, அதுக்கப்புறமா வெந்தயம், இது 2த்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதையும் 1-2 இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பெரிய நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணணும். நெல்லிக்காவை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேரட் துருவி இருக்கும்ல, அது வச்சு துருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் இந்த மாதிரி துருவிட்டு தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்க்கணும். இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்ணணும். மரச்சக்கு எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சலசலன்னு ஒரு சத்தம் வரும் நீங்கள் கரண்டி வச்சு கலரும் போது. இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சலசலப்பு சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கும், அது வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வீடே கமகமன்னு மணக்கும், அப்போவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஆறிடும். நம்ம சேர்த்துருக்க பொருட்களில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸும் அந்த எண்ணெயில் சேர்ந்துடும். இப்போ நான் ஒரு கருவேப்பிலை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொருவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த எல்லா பொருட்களும் கரிஞ்சு போயிடக்கூடாது, அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. வடிகட்டிட்டு இது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு விட்டுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் தானாகவே கீழே வடியட்டும். இப்போ 1 ஹவர் ஆகிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம பெரிய கண்ணுடைய சன்னியில் தான் வடிகட்டினோம். அதனால் பொடி கண்ணுடைய சன்னியில் மறுபடிக்கும் ஒருக்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நல்ல வாசனையான ஹெர்பல் ஹேர் ஆயில் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. முடி வளர்ச்சிக்கு நம்ம வெளியில் எவ்வளோ தான் எண்ணெய் தேய்ச்சாலும் இன்டேக் என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்தும் தான் அமையும். அதனால் இன்டேக் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், காய்கறிகள், நெல்லிக்காய், கருவேப்பிலை, இந்த மாதிரி சத்தான பொருட்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.